சமூகம் விரும்பாத சுபாவங்கள். வாயாடி ஓயாமல் பேசிக் கொண்டிருத்தல். கடல் ஓய்ந்தாலும் மழை காற்று ஓய்ந்தாலும் இவர்கள் பேச்சு ஓயாது. பேசிப் பேசி அதிலே இன்பம் காணுபவர்கள். இவர்களுடன் வாயாடி ஜெயிக்க முடியாது. அரைத்த மாவை அரைப்பதில் வல்லவர்கள். கிட்டத்தட்ட ஒரு விஷயத்தை 10 தடவை சொல்வார்கள். இவர்களுடன் அந்நிய படை வீரர்கள் பேசினால் புற முதுகு காட்டி ஓடச் செய்யும் ஆற்றல் மிக்கவர்கள். இவர்களில் சிலர் தூங்கும் வேளையிலும் கூட பேசுவார்கள். உளறுவார்கள். உண்மையோ பொய்யோ, நடந்ததோ நடவாததோ அதைப்பற்றி கவலைப்பட இவர்களுக்கு நேரம் இல்லை. இவர்களில் சிலர் தானாக கூட பேசிக் கொண்டிருப்பார்கள். கேட்பதற்கு ஆள் கிடைக்கவில்லை போலும். சுத்த பைத்தியக்காரனுக்கும் இவர்களுக்கும் வித்தியாசம் இல்லை. ஒரே ஒரு சின்ன வித்தியாசம், பைத்தியக்காரன் பேசமாட்டான், இவன் பேசுவான். இவர்கள் காலை எழுந்தவுடன் அவசரமாக காலைக் கடன்களை முடித்துவிட்டு அன்றைய மெனுபடி யாராவது மாட்டமாட்டார்களா என்று ஏங்கித் தவிப்பார்கள். யாராவது குட் மார்னிங் சொன்னால் போதும், உடனே காஷ்மீர் தொடங்கி கன்னியாகுமரி வரையிலும் அவரை இழுத்துக் கொண்டு ஓடுவார்கள். பேச்சினை கேட்பவர் அவர் எதற்குப் போகின்றாரோ அதை மறந்து விடுவார். புதியதாக யாராவது சந்தித்தால் இவர்களுக்கு திருப்பதிலெட்டு. பேசத்தான் அந்த புதியவருக்கு சுமார் 1 மணி நேரத்தில் தெரிய வந்துவிடும். இவரது வாய் 1000 பிளேடுக்கு ஒப்பானது என்று. அவர் மறுநாளிலிருந்து இவரைக் கண்டால் பாதையை மாற்றி சென்று விடுவார். வாய் வைத்து இவ்வாறு இம்சை புரியும் இந்த அரசர்களே சமூகம் மதிக்காது. அளவோடு பேசுவது அறிஞர்கழகு, பேசாதிருந்தால் ஞானிக்கழகு. தான் ஒரு வாயாடி என்று கண்டு கொண்டு பேசுவதை கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து பயன்படும் பேச்சுகளை பேசி குடும்பத்தை காப்பாற்ற முயற்சி செய்ய வேண்டும்.